இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பானது நிக்கோலாய் அப்படின்ற தலைப்பின் கீழே சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். நம்முடைய ஆண்டவர் அநேக ஆசீர்வாதமான காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அதே நேரத்தில் அவர் வெறுக்கக்கூடிய முக்கியமான காரியங்களில் ஒரு காரியத்தை குறித்து என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம கவனிக்க போகிறோம். பாருங்கள், வெளிப்படுத்தின விஷயத்தில் சபைகளுக்கான அந்த காரியங்களை அவர் சொல்லிட்டே வரும் பொழுது முதலாவது சபையிலும் மூன்றாவது சபையிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெறுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி அவர் பேசியிருப்பார். பாருங்கள், வெளிப்படுத்தின விஷயத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிக்கும்போது அங்கே ஒரு சொல்லியிருப்பார். நம்ம வாசிக்கும்போது, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. அப்போ முதலாம் சபையானது எபேசு சபை. 40 வருடங்கள் அந்த சபையினுடைய ஒரு காலப்பகுதி. அந்த வருடங்கள்லாம் வேதாமத்திலே எழுதி மிக தெளிவாக காமிக்கப்பட்டிருக்குது. அந்த சபையின் காலப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்றதை முன்கூட்டியே அவர் சொல்லியிருந்தான்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உங்ககிட்ட இருக்குது, வெரி குட் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா காலங்கள் போக போக சபையினுடைய அந்த வளர்ச்சி முன்னோக்கி போகும் பொழுது அங்கேயும் இதே மாதிரி வார்த்தை என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் பேசியிருக்கிறார். ஆனால் அங்கே கொஞ்சம் எதிர்மறையாக பேசியிருப்பார். பாருங்கள், இப்போ பார்க்க போகிறது 3ஆம் சபையினுடைய ஒரு காலப்பகுதி. ஸோ 3ஆம் சபை அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெர்கமு சபை. அப்போ அந்த சபையினுடைய காலப்பகுதியானது 832 வருடங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த வருடங்களும் வேதாமத்தில் காமிக்கப்பட்டிருக்கு. சில பேருக்கு இதை கேட்டோன்னே ஒருவேளை புரியாமல் இருக்கலாம். என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கவனிக்கும் பொழுது 7 சபைகள் காமிச்சிருக்காரு. ஒவ்வொரு சபையும் எவ்வளோ காலப்பகுதிகளை உள்ளடக்கியதுன்றதான் இப்போ நான் சொன்ன காரியம். நம்ம அதை குறித்து ஒரு நேரில் படிக்கலாம். இப்போ இந்த 3ஆம் சபையில் கூட பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும்போது, அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். முதலாம் சபையில் சொல்லும் பொழுது அந்த மாதிரி கொள்கைகளை கிரியைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே அவர் சொல்கிறார். அதாவது நானும் வெறுக்கிறேன், நீங்களும் வெறுக்கிறீங்கன்னு சொன்னார். ஆனால் 3ஆம் சபையில் வரும்போது இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் போதனைகளை கை கொள்றவங்க உங்ககிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெறுக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள் போதனைகள் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்தில் அநேகர் அநேக ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி இதுக்கான சில காரியங்கள்லாம் காமிக்கிறாங்க. ஆனால் வேதாகமம் தான் வேதாமகத்துக்கு முக்கியமான ஒரு விட்னஸ், ஒரு சாட்சி. எந்த காரியம் எடுத்தாலுமே வேதாமத்துக்குள்ளாகவே பதில்களை கண்டுபிடிக்க முடியும். அதுதான் தேவனுடைய வல்லமையின் மூலமாக அதுதான் தேவனுடைய வல்லமையினால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியன்றது கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஒரு போதனைனா எப்படி இருக்கும், அது என்னது, அந்த கிரியை அந்த போதனை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கும். அப்போ அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கவனிக்கும் போது பாருங்கள், வெளிப்படுத்தின விஷயத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிக்கும்போது, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த சபைகளானது எப்படியாக ஆண்டவரை பின்பற்றணும் அப்படின்ற உண்மைகளை அவர் முதலாம் வரைகளில் வந்திருக்கும் பொழுது மிக மிக தெளிவாக சொல்லிட்டார். அப்போ அதில் சில குறைபாடுகள் வரும் பொழுது அப்பப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் சொல்லி காமிக்கிறான்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்போ முதலாம் சபையில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறைபாடானது அங்கே இருந்திருக்குன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அது என்ன குறைபாடுன்றது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கல, அந்த பின்னாடி வரக்கூடிய காலத்தை தெரிஞ்சுப்போம். ஏன்னா அது இப்போ நமக்கு தேவையில்லை. ஆனால் ஏன் அந்த வசனம் படித்தோன்னு சொல்லி பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்து வெறுக்கக்கூடிய காரியத்தை அவர்களும் வெறுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் 2ஆம் சபையை தாண்டி 3ஆம் சபை வரும் பொழுது அவர் வெறுக்கக்கூடிய காரியங்களை சில பேர் செய்கிறாங்கன்னு அவர் சொன்னார்.
அப்போ அந்த நிக்கோலாய் மதஸ்தரின் போதனைகள் கிரியைகள் என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போ நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் வந்து கடைசியாக அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அந்த ராபோஜனம் சொல்லக்கூடிய அந்த பந்தியில் என்ன பண்ணியிருக்காருன்னா உட்கார்ந்துட்டு அநேக உபதேசங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது முக்கியமான ஒரு காரியத்தை என்ன பண்ணார்னா அவர் சுட்டி காமிச்சு பேசினார். பாருங்க, லூக்கால 22ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல இந்த சம்பவத்தை பற்றி என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் பேசியிருப்பார். நம்ம அதை வாசிக்கலாம் பாருங்க. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கும். அடுத்ததில் 25ஆம் வசனத்தில் அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மையை நமக்கு காமிக்கும். இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும் பொழுது நம்மள யார் பெரியவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நம்முடைய ஆண்டவருடைய பதில் அங்கே வருது. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது, உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி இங்கே சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிக்கும் போது அவங்களுக்குள்ள யார் பெரியவங்கன்ற ஒரு பிரச்சனை வந்து இருந்துச்சு. நம்முடைய ஆண்டு பேசும்போது புறஜாதிய ராஜாக்கள் அவர்களை ஆளுகை செய்கிறார்கள், அவர்கள் மேலே அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கும்போது யார் யாரெல்லாம் அதிகாரம் செலுத்துகிறாங்களோ அவங்களாம் நன்மை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதான் அவர் சொல்ல வர்றார். ஆனால் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? அதிகாரம் செலுத்துகின்றவராக இருக்கக்கூடாது. அப்போ யார் யாரெல்லாம் தலைவன் போல இருக்குன்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க பணிவிடைக்காரர்கள் போல இருங்க அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசமானது காமிக்கப்பட்டிருக்குது. ஆனால் சபைகள் வளரக்கூடிய காலப்பகுதியில் என்ன மாதிரி ஒரு நிலைகள், சூழ்நிலைகள், உபதேசங்கள், கிரியைகள்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சபைக்கு தலைவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பணிவிடைக்காரன் போல் என்ன பண்ணார்னா சேவைகள்லாம் செய்தார். ஆனால் சபைகள் வளரும் பொழுது சபைக்கு தலைவர்கள் வந்துட்டாங்க. என்ன மாதிரி தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிஷப் மாதிரி, போப்பு மாதிரி, ரெவரண்ட் மாதிரி, ஃபாதர் மாதிரி, பாஸ்டர் மாதிரி நிறைய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாரம் செலுத்துகிறார்கள் அப்படின்ற நிலைமை தான் அன்னைக்கும் இருந்துச்சு, இன்னைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்போ ஆதிகால தொடக்க சபையில் அதிகாரம் செலுத்துகின்றவர்கள் நிறைய பேர் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நிக்கோலாய்டன் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கும் பொழுது லார்ட்ஷிப் அப்படின்னு அர்த்தம், அதிகாரம் செலுத்துகின்றவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன பிரச்சனை சொல்லி கவனிக்கும் பொழுது ஆதிகால சபையில், அதாவது விசேஷமாக 3வது சபையில், 1வது சபையில் கூட இந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அன்னைக்கு இருந்த பிரசித்தவான்கள் அதை வெறுத்திருக்கிறாங்க. எதை? லார்ட்ஷிப், அதிகாரம் செலுத்தக்கூடிய காரியங்களை. யார் மேல் அதிகாரம்? சபைக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவரை பின்பற்றி வரக்கூடிய விசுவாசிகள், அவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லாருமே சரிசமமான அந்தஸ்து உள்ளவர்கள், எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு ஒரு காரியத்தை தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லியிருந்தார். ஆனால் அதிகாரம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அவர்கள் மேல ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர்கள்லாம் அதிகாரம் செய்யும் பொழுதும் ஆளுகை செய்யும் பொழுதும் சில காரியங்களை அவங்க செய்யறதுனால ஜனங்களுக்கு அது நன்மையா தோன்றுகின்றது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய தவறான காரியங்கள்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி புறஜாதி ராஜாக்கள் பண்ணாங்களோ அதே மாதிரி சபைக்குள்ளாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த காரியத்தை 1வது சபையில் வெறுத்திருந்தாங்க. அது நானும் வெறுக்கிறேன், ரொம்ப நல்ல விஷயம் சொன்னார். ஆனால் 3ஆம் சபையின் காலப்பகுதியில் அந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை, போதனைகளை கை கொள்றவங்க உங்ககிட்ட இருக்கிறாங்க, நான் அதை வெறுக்கிறேன்னு சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள், போதனைகள்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதிகாரம் செலுத்துவது, ஆளுகை செய்வது யாரை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய இயேசு கிறிஸ்துவை தலைவராக ஏற்றுக்கொண்டு வந்த ஜனங்கள் மத்தியில்
அந்த ஜனங்கள் மத்தியில் கூடிய ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த ஆளுகை செய்கிறாங்க. அந்த ஆளுகை செய்கின்றவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பட்டம் தான் இந்த போப் அப்படின்றதும், இந்த பிஷப் அப்படின்றதும், இந்த ரெவரண்ட் அப்படின்றதும், இந்த பாஸ்டர் அப்படின்றதும், இந்த ஃபாதர் அப்படின்ற பட்ட பெயர்கள். அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெறுக்கக்கூடிய காரியம். அப்போ உண்மை சத்தியத்தை தெரிந்து கொள்கின்றவர்கள் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை தலைவராக கொண்டிருப்பார்கள், மற்ற எல்லாருமே சரிசமமாக இருப்பார்கள். அப்போ அப்படிப்பட்ட உண்மையான ஒரு காரியங்களை தான் நான் நேசிக்கிறேன்றதை சொல்லி காமிக்கிறார். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்துவ சபைகளிலுமே நம்முடைய இயேசு கிறிஸ்து வெறுக்கக்கூடிய காரியங்கள் தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த காரியங்களை நம்ம விட்டு வெளியில் வர தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.